ஹாய், இந்த ரீலை நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு என்னோட பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த ரீலை பாருங்கள். சென்ட்ரல் சென்சிட்டைசேஷன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். உங்களோட க்ரானிக் பெயினுக்கு பல ரீசன்கள் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் தான் சென்ட்ரல் சென்சிட்டைசேஷன். அளவுக்கு அதிகமாக உணர்ச்சப்பட்டு உடம்புல பெயின் இல்லைனாலும் பிரெயினில் பெயின் இருக்குன்றது சொல்கிறது தான் சென்ட்ரல் சென்சிட்டைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு முட்டு வலி, அதுக்கு நீங்கள் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் அப்போது மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து அது ஒரு 2-3 மந்த்ஸ்லையோ இல்லை 4 மந்த்ஸ்லையோ சரியாயிருக்கும். ஆனால் உங்களோட பிரெயினில் அது சேவ் ஆகிருக்கும். என்னன்னா இன்னமும் அந்த இடத்துல பெயின் இருக்குன்ட்டு. இதனால உங்களுக்கு மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மூமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு பெயின் வருமோ, ஸ்டெப்ஸ் ஏறினா நம்மளுக்கு பெயின் வருமோ, ஸ்டெப்ஸ் இறங்கினா நம்மளுக்கு பெயின் வருமோ அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ இது ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுறது. இவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் போயிட்டு இருக்கிறதுனால உங்கள் பிரெயினில் எப்படி சேவ் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல பெயின் இருக்குது, ஸோ அந்த மூமெண்ட் பண்ணாத அப்படின்ட்டு உங்கள் பிரெயின் உங்களை சொல்கிறதுக்கு பேர் தான் சென்ட்ரல் சென்சிட்டைசேஷன். நம்மளோட எல்லார் பிரெயினும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஐடியாஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ஸ்டிக் ஆகி நிற்காது. ஆனால் இந்த பெயின் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டிக் ஆகி நிற்கும். ரீவயரிங்கே நடக்காது. இதனால உங்களுக்கு சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்ஸ் வரலாம். எப்போவுமே நீங்கள் பெயின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்ட்லையும் செக் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகலாம். தட் இஸ் a simple concept behind the chronic pain.